சங்கீத புஸ்தகத்திலே 107ஆம் அதிகாரத்தில் 22லேருந்து வாசிப்போம். 107ஆம் சங்கீதம் 22லேருந்து வாசிக்கணும். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக. அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போயிற்று. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அமைதல் உண்டாத நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்கள் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை ஓர் நிலமாக மாற்றுகிறார். பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். மிகுதியும் பெறுகிறார்கள். அவருடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்கப்படுகிறார். அவர்கள் பிரபுக்கள் மேல் இகழ்ச்சி வர பண்ணி வழி இல்லாத அவாந்தர வழியில் அவர்களை தெரிய செய்து உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள். நியாயக்கடெல்லாம் தன் வாயை மூடும். அல்லேலூயா. உட்காருவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நெகேமியா புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே 613ஆம் பக்கத்திலே சொல்லப்படுகிறது, இன்று கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் விசாரப்பட வேண்டாம், நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுக்கு பலன். ஸ்தோத்திரம். இப்படியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நமக்கு பலன். உயிர்ப்பின் பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே 107ஆம் சங்கீதத்தில் எனக்கு ரொம்ப பிடித்ததான ஒரு வசனம் 29, 30. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலை அடங்குகிறது. அமைதலுண்டான நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று சொல்லி, கர்த்தர் கடலின் கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அலைகளின் கொந்தளிப்பை அமர்த்துகிறார், போராட்டங்களை அமர்த்துகிறார். ஸ்தோத்திரம். சூறாவளியை அமர்த்துகிறார். நமக்கு எதிராக வருகிற எல்லா ஒரு யுத்தங்களையும் தேவனாய கர்த்தர் அமர்த்தி போடுகிறார். சமாதானத்தின் வழியிலே நம்மை கொண்டு சேர்ப்பதற்காகவே அவர் சமாதான பிரபுவாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் கடலின் கொந்தளிப்பை அமர்த்துகிற நல்ல ஆண்டவர். ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புகிறவன் எப்படி இருப்பான்? செழிப்பான், குறைவுபடாது. ஆண்டவரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நான் காரியக்காரன், ரொம்ப புத்திசாலி, நான் ஸ்தோத்திரம் விவேகமானவன், அதான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து அவரை ஆராதித்து நான் ஆனந்தமாக இருப்பதற்காக அவரை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. என்னை ஜீவன் பலன் சுகத்தோடு கூட வைத்திருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இப்படி வந்து இந்த நாளிலே இப்படி பேசுவேன் என்று ஸ்தோத்திரம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் தேவனாய கர்த்தர் எப்படியெல்லாம் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மரணத்தின் விளிம்பிலே போய் திரும்பி வந்தவன். இது ஆண்டவருடைய சித்தம். எனக்கும் ஒரு சூறாவளி வீசியது. நான் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், சமாதானமாக இருப்பேன்லாம் சொல்லுவேன். உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் எனக்கும் சூறாவளி வந்தது, எனக்கும் பிரச்சனைலாம் வந்தது. ஆனால் தேவனாய கர்த்தர் கடலின் கொந்தளிப்பை அமர்த்துகிறார். ஏன்னா கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் அமர்ந்த என்ன தண்டி அமர்ந்த தண்ணீர் அண்டை. அல்லேலூயா. நமக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை தேவனாய கர்த்தர் தர விரும்புகிறார். ஆடம்பரமான அல்ல, அழகான அமைதியான வாழ்க்கையை தேவனாய கர்த்தர் தர இருக்கிறார், தந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இடையில பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. அதுதான் அலைகள், அதுதான் சூறாவளி, அதுதான் நமக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா வேதம் சொல்கிறது, சங்கீத புஸ்தகத்திலே 91ஆம் அதிகாரத்திலே
3, 4, 5, 6 சொல்லும் பொழுது சோதரம் இரவில் ஒரு பயங்கரம், பகலில் பிறக்கும் அம்பு, வேடனுடைய கண்ணி, மத்தியானம் ஒரு சங்காரம், இப்படி ஏராளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மனிதனை தாக்குகிறது. சோத்திரம் ஏன் வருது என்ன வருதுலாம் கேட்கலாம் கூடாது, வரும். ஆனால் அத்தனையிலிருந்து தேவனாய கர்த்தர் விடுவிக்கிறார். அத்தனையிலிருந்து நமக்கு சுகத்தை தருகிறார். அத்தனையிலிருந்து நமக்கு சமாதானத்தை தருகிறார். அல்லேலூயா. சோத்திரம். நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஏசாயா புஸ்தகத்திலே 43ஆம் அதிகாரம் முதல் வசனம், 2 வசனத்தை வாசிங்க. 43. ஆ ஆ ம் 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 ஆ ஆ அலே அல்லேலூயா. பிரச்சனை ஒன்று என்ன செய்ய முடியாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பிரச்சனை இருக்கும், பிரவாகம்தான். யோசுவாவின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 14ஆம் வசனம் நினைக்கிறேன், அதிலேருந்து வாசிக்கும்போது யோர்தானை ஜனங்கள் கடக்கும்போது சோத்திரம் யோர்தான் பிரவாகித்து வருகிறது. இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே கடந்து போக வேண்டியிருந்தது கானான் தேசத்திற்கு. அப்படி போகும்பொழுது அங்கே யோர்தான் பிரவாகித்து வருகிறது. ஆனால் தேவனாய கர்த்தர் சோத்திரம் அவர்களுக்கு உடன்படிக்கையை நீங்கள் சுமந்து கொண்டு நீங்கள் நடந்து போங்கள் என்று சொன்ன உடனே நடந்த பொழுது அந்த யோர்தான் என்ன செய்து விலகினது. அல்லேலூயா. அந்த கடைசி வசனம் 3ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் வாசிக்கும் பொழுது வெட்டாந்தரையிலே நடந்தது போல் அப்படி நடந்து போனார்கள். யோசுவாவின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஆ ம் 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 அதுக்கு முன்னால் வசனங்களை வாசிங்கன்னா யோர்தான் பிரவாகித்து வருகிறதா. அது கொந்தளித்து கொப்பும் கொலையுமா நொங்கு நுரையுமா மப்பும் மந்தாரமா அது வருகிறது. ஆனால் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரிகள் நடந்து போகும் பொழுது அங்கே வெட்டாந்தரை உண்டானது, வலி உண்டானது. அதே போல் நாம் கர்த்தரை சுமந்து கொண்டு பயப்படாத ஆறுகளை கடக்கும் பொழுது, தண்ணீர்களை கடக்கும் பொழுது சோத்திரம் நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆச்சரியமான கர்த்தர் ஆச்சரியமாய் நம்மை நடத்துவார். ஆச்சரியப்படுவார்கள் மற்றவர்கள் நம்மை பார்த்து, எப்படி நடந்தது உனக்கு, எப்படி சோத்திரம். ஏனால் நம்மோடு இருப்பவர் ஆச்சரியமான கர்த்தர். அல்லேலூயா. சோத்திரம். ஆச்சரியமாய் நடத்துவார். சோத்திரம். நீங்கள் வியந்து வியந்து அவரை போற்றுவதை தவிர வேறு வழியே இல்லை. அல்லேலூயா. சோத்திரம். அப்பா சோத்திரம் ஐயா இயேசுவேன்னு சொல்லி நீங்கள் சரணாகதி அடையும் பொழுது உங்களை அவர் மீட்டுக்கொள்வார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி அவரை ஆடுகளை கடக்கும் பொழுது நதிகளை கடக்கும் பொழுது எல்லாத்திலையும் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து பயணப்பட்டு கடலிலே கப்பலில் பயணப்பட்டு போகும்பொழுது சோத்திரம் சூறாவளி வீசிற்று. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே அல்லேலூயா. அல்லேலூயா. மிகுந்த அமைதல் நமக்கு கர்த்தர் அமர்த்துகிறார். பிரச்சனைகளை கர்த்தர் அமர்த்துகிறார். நம்முடைய போராட்டங்களை கர்த்தர் அமர்த்துகிறார். சோத்திரம். அதுதான் நமக்கு தெரியாது, இனம் புரியாமல் நம்ம கொந்தளிச்சிட்டு இருப்போம். நமக்கு இருக்க முடியாது. இந்த மாம்சமும் ரத்தமும் என்ன செய்யாது, நம்ம இருக்க விடாது. உலகம் நம்மளை கவலைக்கு உள்ளாக்கும், வேதனை உள்ளாக்கும். நம்மளை என்ன சொன்னால் இவன் வேதனைப்படுவான், என்ன சொன்னால் இவன் சங்கடப்படுவாங்க. சங்கடப்பட்டு அதை வேடிக்கை பார்ப்பது ஜனங்களுடைய மனிதனுடைய குணாதிசயம். ஆனால் நம்ம ஆனந்தித்து மகிழ்ச்சியோடு இருப்பது கர்த்தருடைய அவருடைய குணாதிசயம். அல்லேலூயா. பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். இருக்கட்டும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அவர் அமைதியில் உண்டாகட்டும் என்று சொன்னார். அமைதியில் உண்டாகிடும். அதே போல் மார்க் 4ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தில் ஏன் பயப்பட்டீர்கள், கப்பலின் பின்னணியத்திலே இயேசு கிறிஸ்து இருந்தால் ஜனங்க அதாவது சீசர்கள் அதை பிரயாணப்பட்டு போகிறாங்க. போகும்பொழுது சோத்திரம் அங்கே காற்று வீசியது, சுழற்காற்று வீசியது. அங்கே அலைகள் மோதிற்று, படகு அமிழத்தக்கதாய் காணப்பட்டது. சோத்திரம். அப்பொழுது ஐயரே உமக்கு கவலை இல்லையா அப்படின்னாங்க. அப்போ அவர் கேட்டார், சோத்திரம் ஏன் பயப்பட்டீர்கள், நான் இம்மானுவேலர் அல்லவா, யெகோவா சம்மா அல்லவா,
நான் உன்னோடு கூட இருக்கிறவன் அல்லவா, ஏன் பயப்பட்டாய்? சமாதான காரணர் என்று சொல்லி வாயால் மட்டும் சொல்லுகிறாயோ, இருதயத்தில் விசுவாசி. அல்லேலூயா. சமாதான பிரபு என்று உதடுகளால் மாத்திரம் சொல்லுகிறாயோ, உன் சிந்தையிலே அதை வை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் உனக்கு சமாதானத்தை தருகிறவர், ஏன் பயப்பட்டீர்கள் அற்ப விசுவாசிகளே என்று சொல்லி மத்திய 8ஆம் அதிகாரத்தில் அதை 27 நினைக்கிறேன் ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாய் நம்மை திட்டுகிறார் கர்த்தர். எப்படி? ஏன் அற்ப விசுவாசி, ஏன் பயப்பட்டீங்க? நான் அவங்க கூட இருக்கிறேன். வரும் பொல்லாப்பு வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், இருட்டு வரும், முள் குத்தும், கரடு முரடு இருக்குது, வாழ்க்கையில் குறைகள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யுது. ஸ்தோத்திரம். அதை கண்டு நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதிர் வயது வயதில் அப்படியே செய்வார். ஸ்தோத்திரம். அப்போ சின்ன வயசுலேருந்தே செஞ்சுட்டு இருக்கார் நம்ம. அல்லேலூயா. பயப்பட மட்டும் கூடாது. எனக்கு ஆண்டவருடைய பெரிய கிருபை என்னென்னா, எனக்கு பயமே கர்த்தருடைய நாமத்தில் இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தினாலே எனக்கு பயமே கிடையாது. ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சரி தான். ஸ்தோத்திரம். ஏன் மாத்திரை மருந்து சாப்பிடுதே அப்படின்னு கேட்டால், சரி தாராக்க சாப்பிடுவோம் அப்படின்னு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸ்தோத்திரம். தெரியுதா? சரி, அது ஏதோ சாப்பாடு மாதிரி, அது ஒரு ஏதோ நான் எனக்கு ஏதோ செய்த மாதிரி தெரியுது, அவ்வளோதான், அதுக்கு தான் செய்கிறேன். ஆனால் அதை நம்பலை. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை தான் முழுமையாக நம்பியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அவர் கர்த்தருடைய நாமத்தில், அதாவது பெரிய 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 ஆபத்துகளை தேவனாகிய கர்த்தர் மாற்றுகிறார். அதுதான் உண்மை. ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, ஏசாயா 25:4, ம் 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 யார் கொடையாவர்? அம்பர்லா கொடையாவர்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதாவது இந்த பிரச்சனையை பூரா காற்று தண்ணியால் இப்படி கொந்தளிப்புலாம் சொல்ல அப்புறம் பிரச்சனை தான், பிரச்சனைகளுக்கு தான். கொடூரமானவர்களுடைய சீரல். ஸ்தோத்திரம். அதுக்கெல்லாம் தப்பு வைக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நான் சொல்ல விளங்குதா விளங்கலையா? எதுக்கு இப்படி தண்ணிகளை பற்றி போட்டிருக்கு? ஸ்தோத்திரம். இப்படியா ஸ்தோத்திரம். அலைகள் அடிக்கிறது, கர்த்தர் கடலின் கொந்தளிப்பை அமர்த்துகிறாராம். தங்கள் நாடின துறைமுகத்தில் நான் விரும்பின இடத்து. அதாவது இப்போ நான் திருநெல்வேலியில் இருக்கேன், 64 வயசு வரைக்கும் பிறந்துங்க வளர்ந்துட்டேன். என்னையை கொண்டு போய் பீகாரில் கொண்டு போய் போட்டால் எப்படி இருக்கும்? கண்ணு தெரியாது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஏன் திருநெல்வேலியிலே இருந்தால் தான் நான் நாடினேன், நான் விருப்பமான எனக்கு விருப்பமான வாழ்க்கை, அப்படி தானே? என்னுடைய விருப்பமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஸ்தோத்திரம் தேவனாகிய கர்த்தர் கொண்டு விடுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மாற்றி விட்டாச்சுன்னா சிக்கலாயிரும். அப்படியா நம்ம விரும்பினதை செய்கிற கர்த்தர், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகட்டும். அதுக்கு வசனம் சொல்லுங்க பார்ப்போம். 50 ரூபா தரேன். மத்தேயு 15:28. ஸ்தோத்திரம். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகட்டும். அப்படியெல்லாம் இருக்குது. ஸ்தோத்திரம். அதாவது எந்த நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கும் பொழுது, மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் பெருவெள்ளம் வருகிறது, மழை அடிக்கிறது, ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் இருக்கிற அந்த வீடு அது எப்படி இருக்கிறது? நிலையாய் இருக்கிறது, நிலைத்து இருக்கிறது, அசையாது. விளங்குதா? மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாய் பெருவெள்ளம் வந்தாலும் சரி, அதை என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அதாவது ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு தண்ணியை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிருவோம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம். அல்லேலூயா. செங்கடல் எதிர்த்தால எடுது செங்கடல். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிர்த்தால செங்கடல். பின்னால் பார்வோன் என்ன செய்யறான்? விரட்டிட்டு வந்தான். பிரச்சனை சூழ்நிலை சரியில்லை. சூழ்நிலை பார்த்தா உலகத்தில் சூழ்நிலை சரியில்லை தான், பார்த்தா வீட்டில் நிலைமை சரியில்லை தான், குறைகள் தான், போராட்டம் தான், எதிர்ப்பு தான். ஸ்தோத்திரம்.
ஆக்ரோஷமாக வராங்க. எப்படி வராங்க? நம்ம விழுங்கலாமோ என்று ஆக்ரோஷமாலாம் வராங்க. எதுக்கு தான் வராங்கன்னு எனக்கே தெரியல. அப்படிலாம் இருக்குது. ஸ்தோத்திரம். வீணான கோபங்கள், வீணான பழிகள், வீணான வேதனைகள், வீணான கண்ணீர்கள், தேவையில்லாத புலம்பல்கள், ஸ்தோத்திரம், அப்படிலாம் இருக்குது. நமக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் அது வந்து நம்மை அப்படி நினச்சி காத்து வருகிறது போல் நம்ம மேலே பட்டுக்கிட்டு போவோம். அதனால் நமக்கு அந்த பிரச்சனைலாம் இருக்குது. அதெல்லாம் மாற்றுவதற்கு தேவனாய் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. செங்கடலை என்ன செஞ்சார்? அப்படியே ஜனங்களுக்கு பிளந்து கொடுத்தார். அல்லேலூயா. அவர் வசனம், அதாவது 5:22, எரேமியா 5:22 நினைக்கிறேன். அதில் பார்த்தா சமுத்திரம் கடக்கக்கூடாதபடிக்கு கொஞ்சம் பிரமாணமாக கொஞ்சம் மணலை போட்டு வைத்திருக்கிறார். இந்த கடலை நீங்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கரையில் கொஞ்சம் மணலை போட்டு வச்சுருக்காராம். எரேமியா 5:22 நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆ ஆ ம் அதிர அதிர இந்த இப்போ விட அதிரானா இப்போ யார் ரஜினிகாந்த் என்னமோ சொன்னால் அதிர என்னமோ அது சொல்லுவாங்க. என்னமோ சொல்ல ஒரு வசனம் ஞாபகம் எனக்கு. ஸ்தோத்திரம். அப்படியாய் முன்னாலே அவர் தான் அதிர பண்ணவர் கர்த்தர். யார்? கர்த்தர் தான் அதிர பண்ணவர். ஆனால் அவருக்கு பயப்படாமல் இருப்பீங்களோ? நான் கொஞ்சம் அந்த கடலை பார்த்து வரக்கூடாதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் போல் மணலை கரையில் போட்டிருக்கேன். அது வராது. அல்லேலூயா. அப்படி சொல்லி நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்களை சொல்கிறார். 31 எரேமியா 31:35 சமுத்திரத்தை குலுக்குகிறவர், சமுத்திரத்தை குலுக்குகிறவர் கர்த்தர் தான். அல்லேலூயா. இப்படியா இருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவர் என்னோட கூட இருக்கிறார் என்று நம்பும் பொழுது, எந்தவித போராட்டத்திற்கும் எந்தவித எதிர்ப்பிற்கும் நாம் என்ன செய்யலாம்? தப்பலாம். அல்லேலூயா. அதாவது பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்குது. அது சில வசனங்கள் லட்சக்கணக்கில் இருக்குது, எழுதி போட்டிருக்கான். சில வசனங்கள் குறையாக எழுதியிருப்பாங்க, சில வசனங்கள் வீட்டுக்கு வீடு எழுதியிருப்பான். ஏன்னா அந்த அவசரம் அவனுக்கு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். நிறைய வீட்டில் போட்டிருப்பான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இது நிறையா வீட்டில் போட்டிருப்பான். இப்படி ஒரு குறிப்பிட்ட வசனங்களை பார்த்தீங்கன்னா ஏராளமாய் போட்டிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ அவங்களுக்கு தேவையாக இருக்கிறது. அதனால தான் அதை போட்டிருக்காங்க. அப்படி தானே? ஸ்தோத்திரம். அதே போல் ஏன் பயப்பட்டீர்கள்? நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. பயப்படாதவங்க கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், பயப்பட மாட்டேன்னு சொல்லுவாங்க. காரங்களை ஓத்திங்க பார்ப்போம், உங்களுக்கு விசுவாசத்தை பார்ப்போம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. எந்த ஒரு கொந்தளிப்பையும், எந்த ஒரு எதிர்ப்பையும், எந்த ஒரு பொல்லாங்கையும், எந்த ஒரு இருட்டையும், எந்த ஒரு பிசாசின் கிரியைகளையும் நான் என்ன செய்வேன்? அவமாக்கி போடுவேன். அல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கிறார். இயேசு என்கிற நாமம் எனக்கு பலத்த துருகம். அதில் நான் ஓடி ஒளிந்து சுகமாக இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நீங்கள் பயப்படாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு அமைதியிலுள்ள சமாதானமான வாழ்க்கை எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறீர், தந்து கொண்டு இருக்கிறீர், தந்துட்டீர் என்று சொல்லி நம்புகிறோம். உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். குழப்பம் கொண்டு வருகிற பிசாசின் கிரைகளை இயேசு நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம். அலசலிப்படுத்துகிற மனுஷனுடைய ஆலோசனைகளெல்லாம் இயேசு நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களை சமாதானமாய் நடத்துவீராக. அப்பா, நீ சமாதானத்தின் காரணர், சமாதானத்தின் பிரபு. எங்களுடைய வாழ்க்கையில் நீர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரே நீர் கட்டளையிடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நாடின துறைமுகத்தில் கொண்டு வந்து எங்களை விட்டு எங்களுடைய சந்தோஷத்திற்கு நீர் பாத்திரராய் காணப்படுவீராக. தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம், சபை ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்போ எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. ஆத்மா அறுவடைக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். சபை நிரம்பி வழிய உங்கள் கரத்தில் தருகிறோம். எங்களை அப்பா ஊழியங்களெல்லாம் ஆசீர்வதிங்க. அப்பா பெருக பண்ணுங்க. உங்களுடைய நாம் மகிமைப்படட்டும். தேவ ராஜ்யம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை கொண்டு, எங்கள் சபையை கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் விருத்தி அடைவதாக. ஒவ்வொருவரையும் பங்காளராய் ஊழியராய் எடுத்து பயன்படுத்துவீராக. ஏனோதானா என்கிறதான வாழ்க்கை அல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையான வாழ்க்கை வாழ, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக ஒரு நல்ல வேலைக்காரர்களாய் காணப்பட கிருபை செய்வீராக. நீர் பலன் தருவீராக. ஒவ்வொருவரையும் பலனாலே
அடரே வரங்களினாலும் கனிகளால் நிரப்புவீராக, அலங்கரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,